என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடன் இரவு பொறுமையாக அமர்ந்து வைரா எழுதிய கதையை வாசித்தான். கதையின் நாயகன் இமயவன். அவனை வைரா வர்ணிக்கும் போது அப்படியே தன்னை தான் வர்ணிக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. முரட்டு குணம், அதனாலேயே நாயகி அவனை பிரிந்து செல்வது போல் கதையை நகர்த்தி இருக்கிறாள். உண்மையிலேயே அவளைதான் இலக்கியா என்ற பெயரில் கதையின் நாயகியாக்கி இருக்கிறாளோ என்று அவனுக்கு தோன்றியது. வைரா கூறியது போன்று மிகவும் அழகான காதல் காட்சிகளை அந்த கதையில் அவள் வைத்திருக்கிறாள். அந்த காட்சிகளை அவள் மிகவும் ரசித்து எழுதியிருக்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் இறுதி வரை தன் முரட்டு குணத்தை மாற்றிக்கொள்ளாத இமயவனோடு சேராமல் நிரந்தரமாக பிரிந்து செல்லும் இலக்கியா மீது பிறைசூடனுக்கு கோபம் வந்தது. அந்த கோபம் கதையை எழுதிய வைரா மீது தாவியது. மறுநாள் கல்லூரி வந்தவன் கோபமாக அவள் வரவுக்காக காத்திருக்க அதோ வருகிறாள் இலக்கியா. இல்லை, வைரா. தொலைவில் இருந்து வரும்போதே பிறைசூடனை பார்த்து விட்ட வைரா அவன் கண்களில் கோபத்தின் அக்னி எரிவதைக் கண்டு மெல்லிய நடுக்கத்தோடுதான் அவனை நோக்கி வந்தாள். பிறைசூடனின் நண்பர்களும் அவனோடுதான் இருக்கிறார்கள். வந்த நேரத்தில் இருந்து கோபமாக அமர்ந்திருப்பவனிடம் என்னடா ஆச்சு என்று நண்பர்கள் ஒவ்வொருவரும் கேட்டுவிட்டனர். ஆனால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் அமர்ந்திருந்தவன் கதை அடங்கிய அந்த ஃபைலை கையில் வைத்து மேலும் கீழும் அசைத்து ஆட்டிக்கொண்டிருந்தான். பிறைசூடனின் அருகில் வந்துவிட்ட வைரா கையை மட்டும் அவனை நோக்கி நீட்ட, என்ன வேணும்? கோபமாக கேட்டான். என்னுடைய கதை. உன்னுடைய கதை தான். அது என்ன? முரட்டுத்தனமான நாயகன் அவனுடைய குணத்தை மாத்திக்காததால அவனை உண்மையா உயிரா நேசிச்சிருந்தும் நாயகி அவனை தண்டிக்கிறதா சொல்லி அவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறா. அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? அது கதைங்க. எப்படி வேணும்னாலும் எழுதுற உரிமை அதை எழுதின எனக்கு உண்டு. எனக்கு இந்த முடிவு பிடிக்கல. முடிவை மாத்து. நான் எழுதுனதுதான். கடைசி வரைக்கும் தன்னை மாத்திக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற நாயகனுக்கு இந்த தண்டனை சரிதான். ஓ அப்படியா? ஆமா, அப்படிதான். சரி, நாயகி இடத்துல ஒருவேளை நீ இருந்தா கூட இப்படி ஒரு முடிவை தான் எடுப்பியா? கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? என்னுடைய முடிவை தானே நான் கதையிலேயே எழுதி இருக்கேன். சரி, அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை உன்னால கட்டிக்க முடியுமா? ஏன் இலக்கியாவால முடியாது? நான் உன்னை கேட்டேன். நான் இலக்கியா பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனுடைய நினைவுகளை மறக்க வைக்கிற மாதிரி ஒருத்தனை அவ சந்திச்சா கண்டிப்பா கல்யாணம் செஞ்சுப்பா. அதுல தப்புன்னு இருக்கு. அப்போ உன்னுடைய முடிவை நீ மாத்திக்க மாட்ட இல்ல? ஃபைலில் இருந்த கதையை வெளியே எடுத்தவன் அதை சுக்கு நூறாக கிழித்து அவள் தலையில் பூ போன்று தூவினான். கோபத்தில் அக்னியாக ஜொலித்த வைரா, உங்களை பத்தி கூட எனக்கு தெரியும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானே கண்ணால பார்த்திருக்கேன். கதையுடைய நாயகன் இமயவன் குணம்தான் உங்களுக்கும். பிறைசூடனும் இமயவனும் ஒன்னேதான். உங்க குணத்தை நீங்க மாத்திக்காட்டி இமயவன் கதிதான் உங்களுக்கும் வரும். உங்களை நேசிக்கிற எந்த ஒரு பொண்ணும் கடைசியில இலக்கிய எடுத்த முடிவைதான் எடுப்பா. கோபமாக கூறியவளை பொசுக்கி விடுவது போல் பார்த்தான். உங்க பார்வையால எல்லாம் என்ன பொசுக்க முடியாது. நீங்க ஒன்னும் அந்த சிவன் கிடையாது. உங்களுக்கு 3வது கண்ணும் கிடையாது என்றவள் அவன் கிழித்து தூவிய அவளது கதையை மிதித்து நடந்து சென்றாள். அன்று முழுவதும் பிறைசூடனால் அவனது எந்த வகுப்பையும் கவனிக்க முடியவில்லை. வைரா கூறிய வார்த்தைகள் தான் அவன் மனதில் அலையடித்துக் கொண்டே இருக்கிறது. மாலை வைரா அவளது வகுப்பறையிலிருந்து வெளியே வரும்போதே கோபமாக பிறைசூடன் அவனது காரில் சாய்ந்து நிற்பதை கண்டாள். அவன் தனக்காக காத்து நிற்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவளது வகுப்பறை மீது இருந்த அவனது விழிகள் இப்போது அவள் மீது அல்லவா பதிந்து கிடக்கிறது. அவன் தன்னை தான் காத்து நிற்கிறான். அவளுக்கு உறுதி. ஒரு கதை எழுதின, அது ஒரு குற்றமா? முணுமுணுத்தவள் மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள். அவன் கார் நிற்கும் இடத்தின் அருகில் வராமல் அவனை பாராதவள் போல் 10-15 அடி தள்ளியே நடந்து சென்றாள். அவளை சொடக்கு போட்டு அவன் அழைத்தாலும் அது காதில் விழவில்லை என்பது போல் அவள் நடந்து செல்ல அவளை தடுத்து நிறுத்தி பிறைசூடன் அழைக்கிறான் என்று எதிரே வந்த ஒரு மாணவி கூற, இவள் அப்படியே கொன்னுட்டா என்ன? பற்களை கடித்தபடி மனதில் கூறியவள் வேறு வழியின்றி தலையை திருப்பி அவனை பார்த்தாள். உன்கிட்ட பேசணும், என் கூட வா. இல்ல, என்னால வர முடியாது. ஹாஸ்டலுக்கு போகணும். லேட்டான வார்டன் திட்டுவாங்க. வர போறியா இல்லையா? கோபமாக அவன் கேட்க பயந்து போனவள் உமிழ்நீரை மென்று விழுங்கியபடியே அவன் அருகில் வந்தாள்.
காரின் முன்கதவை திறந்தவன் ஏறு என்றான். என்று அவள் தலையசைக்க, ஏறுடி உறக்க கத்தினான். பயந்து போனவள் காரில் ஏறிக்கொள்ள ஓட்டுநர் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் காரை முன்னோக்கி செலுத்தினான். கார் மெரினா கடற்கரையில் வந்து நின்றது. இறங்கு. இல்ல, நான் தான் சொன்னேனே, ஹாஸ்டலுக்கு போகணும். லேட்டா போனா வார்டன் திட்டுவாங்க, அம்மாவுக்கும் போன் பண்ணி சொல்லிடுவாங்க, பிரச்சனை ஆயிடும். அவள் கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இறங்குன்னு சொன்னேன் என்றான். எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. பிளீஸ் என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுடுங்க. என்ன பார்த்தா பயமா இருக்கா? நான் என்ன உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் அசுரனா தெரிகிறேனா? இல்ல, ஆனா முரட்டுத்தனமான ஒரு சூரனா தெரிகிறீங்க. எனக்கு இந்த அடிதடி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னதான் ஒருத்தர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவரை விட வலிமையான ஒருத்தர் அவரை அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்களை முதல் நாள் காலேஜ்ல பார்க்கும் போது பிடிச்சிருந்தது. ஆனா சாயந்தரத்துக்குள்ளேயே உங்களுடைய இன்னொரு முகத்தை நான் பார்த்தேன். உங்க அளவு வலிமை இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட நீங்க அடிக்கிறத பார்த்தேன். ஏதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சு அவன் இழுத்ததுக்குதான் அப்படி அடிச்சிட்டு இருந்தீங்க. அப்படி பார்த்தா நீங்க கூட என்ன மிரட்டி தான் இப்ப மெரினாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களை யாருங்க அடிக்கிறது? ஏன், உனக்கு தைரியம் இல்லையா? தைரியம் இருக்கு, ஆனா உங்க அளவு வலிமை என்கிட்ட இல்லையே. நான் அடிச்சிடுவேன். பதிலுக்கு நீங்க என்ன ஏதாவது செஞ்சுட்டா அதை தடுக்கிற சக்தி எனக்கு எது? அதனாலதான் யோசிக்கிறேன். அந்த பையன் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு இழுத்ததுக்காக ஏன் இப்படி ரத்தம் விடுற மாதிரி அடிச்சீங்க? அந்த பையன் அந்த பொண்ணுடைய கையை மட்டும்தான் பிடிச்சு இழுத்தான்னு உனக்கு யார் சொன்னது? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்படித்தானே வெளியே சொல்ல முடியும். அப்படின்னா புரியல. அவன் அவளை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி வெளியே கூட்டிட்டு போய் அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கான். ஆனா அந்த ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான். பாதி மயக்கத்துல இருந்தவளை அப்பா அம்மா வீட்டுல இல்லாத ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து அவளை நாசம் பண்ணியிருக்கான். அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கவா? அவள் பேசவில்லை. என்ன பதிலையே காணோம்? அதுக்குதான் இந்த ஊர்ல போலீஸ் இருக்கே. ஆமா இருக்கு. நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டிவி சேனல்கள்லயும் கல்லூரி மாணவியை கடத்தி சென்று நண்பனோடு உல்லாசமாக இருந்த காதலனான கல்லூரி மாணவன் அப்படின்னு செய்தி வரும். அதோடு விடுவாங்களா? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. பரவாயில்லையா? அதற்கும் அவளிடம் பதில் இல்லை. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக இப்படிதான் ரத்தம் வர்ற மாதிரி அடிப்பீங்களா? வேற எப்படி அடிக்கிறது? கொஞ்சம் மெதுவா அடிக்கணும். மெதுவானா எப்படி? அவனை அப்படியே பெட்ல படுக்க வச்சு மசாஜ் பண்ணி விடவா? வேணும்னா அவன் நாசம் பண்ண அதே பொண்ண அவனுக்கு மசாஜ் பண்ண அனுப்பி வைக்கவா? அவனுக்கு நான் கொடுத்த தண்டனை தான் சரியானது. அதை விடு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன காதலிக்கிற எவ்வளா இருந்தாலும் இலக்கியா மாதிரியே என்ன விட்டுட்டு போவாளா? ஆமா, நானா இருந்தா அப்படிதான் செய்வேன். நீயா இருந்தான்னு இல்ல, நீயே தான். உன்னதான் நான் காதலிக்கிறேன், உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா? அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். என்ன பாக்குற? என்னால என்னுடைய குணத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. ஒரு கோழியா எல்லாம் வாழ முடியாது. தப்பு என்னுடைய கண்ணுல பட்டா அத செஞ்சவன் எவனா இருந்தாலும் அடிப்பேன். ரத்தம் வர்ற மாதிரி அடிப்பேன். அப்படின்னா இலக்கியா முடிவை தான் நானும் எடுப்பேன். ஓ அப்படி? ஆனா இமயவன் மாதிரி நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். உன்னை அப்படியே விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத. நீ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். உன் கூட வாழன்னு மட்டும் நினைக்காத. உன்னை விரட்டி விரட்டி வேட்டையாடுவேன். ஏண்டா இவனை விட்டு ஓடி போனோன்னு நீ நினைக்கிற மாதிரி உன்னை வேட்டையாடுவேன். ஆனா அப்ப கூட நான் உன்னை உயிரா நேசிச்சுட்டே தான் இருப்பேன். உன்னுடைய இடத்துல இன்னொருத்தைய வாழ்க்கையில வரவும் மாட்டா, உண்மையும் கட்டிக்க மாட்டேன். என்ன ஒரு விசித்திரமான குணம் உங்களுக்கு! ஒரே நேரத்துல ஒரு பொண்ணை காதலிக்கவும் அவளை விரட்டி விரட்டி வேட்டையாடவும் உங்களால எப்படி முடியும்? நீ என்னை விட்டு ஓடி போற ஒரு நாள் வந்தா நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நாளும் வரும். அன்னைக்கு உனக்கு நான் சொன்னதோட பொருள் தெளிவா புரியும். நான் உங்களை காதலிச்சாதானே வம்பு? நான் தான் உங்களை காதலிக்க போறதே இல்லையே. வேண்டாம், நீ என்ன காதலிக்க வேண்டாம். ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை நான் காதலிக்கிறேன். உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்ப நீ எனக்கு காதலி. அதனாலேயே ஒரு காதலி கிட்ட ஒரு காதலனுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. நீ தடுத்தாலும் எதிர்த்தாலும் என்னுடைய உரிமைகளை உன்னுடைய அனுமதி இல்லாமலே நான் எடுத்துப்பேன்.
இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்க எப்படிங்க அவ அனுமதி இல்லாம அவகிட்ட உரிமை எடுத்துப்பீங்க? இதுதான் உங்க நியாயமா? அப்படி பார்த்தா உங்களையும் அடிக்கணுங்க. பிடிச்சிருந்தும் பிடிக்காத மாதிரி நடிக்கிற பொண்ண எனக்கும் பிடிச்சிருக்குன்னா அவ ஏன் காதலி தானே. நான் ஏன் அவகிட்ட உரிமை எடுத்துக்க கூடாது? ஆம், வைரா அவனை காதலிக்கத்தான் செய்கிறாள். ஆனால் அவனது குணம் அதுதான் அவளுக்கு தடையாக நிற்கிறது. ஆனால் அவன் கண்டுபிடித்து விட்டான். மெல்லிய அதிர்ச்சியோடும் வியப்போடும் அவனை பார்த்தவள், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்க இல்ல, நான் தான் சொல்லணும். பிடிக்காத மாதிரி நடிக்கிற பொண்ணு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா? அதை எதிர்பார்க்கிறதே முட்டாள்தனம். சரிதான், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா உங்க முரட்டுத்தனத்தை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. உங்க கூட எல்லாம் என்னால கண்டிப்பா நிம்மதியா வாழவே முடியாது. இன்னைக்கு யாரையும் எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க. நாளைக்கு நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணாலும் என்னையும் இப்படிதானே அடிப்பீங்க. அதனாலதான் சாரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தும் நான் விலகி போறேன். எனக்கு நீங்க வேண்டாம், ஆனா எனக்கு நீ வேணும் என்று கூறியவனை கோபமாக பார்த்தவள், நான் என்ன கடையில விற்கிற பொம்மையா என்று கேட்டாள். இல்ல, என்னுடைய மனம் கவர்ந்த என்னுடைய அழகோவியம் என்றவன் அவள் எதிர்பாராத நேரம் அவளை சுற்றி வளைத்து அவள் இதழில் இதமான ஒரு முத்தத்தை பதித்து ஐ லவ் யூ என்றான். ஒரு நொடி மின்னலாக உரசி சென்ற அவனது உதடுகள் என்ன தீக்குச்சியா அவள் உடலை பற்றி எரிய வைத்து விட்டானே. மூச்சடைத்து போனவள் பேச்சை மறந்து அவனை பயம் கலந்த காதலோடு பார்த்தாள். நீ பயப்படுற, ஆனாலும் உன்னுடைய கண்ணுல அதையும் மீறி காதல் தெரியுது. நான் ஒன்னும் தப்பானவன் இல்ல, தப்ப தட்டி கேட்கிறவன். அதனால கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன மாத்த முயலாம என்ன பிறைசூடனாவே ஏத்துக்க பிளீஸ். அததான் நான் விரும்புறேன். உனக்காக இல்ல, யாருக்காகவும் தப்ப தட்டி கேட்கிற என்னுடைய இந்த குணத்தை என்னால மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, அப்பதான் என்ன உனக்கு பிடிக்கும். இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா அதுல ஒரு பயம் இருக்கு. அந்த பயமும் சுத்தமா போனதுக்கு அப்புறமா நீ என்கிட்ட வந்து பேசு, உனக்காக காத்திருக்கேன். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. கார் மெல்ல அங்கிருந்து திரும்பி சாலையில் வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.